ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. தமிழ்நாடு அரசின் 2024-25 ஆண்டின் நிதிநிலை அறிக்கை நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் நிலையில் தடைகளை தாண்டி என்னும் தலைப்பில் நிதிநிலை அறிக்கையின் லோகோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், முழு விவரம். வணக்கம். நாளை சட்டமன்றத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இந்த 2024 மற்றும் 25 ஆண்டிற்கான இந்த பட்ஜெட் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதற்கு ஒரு புதிய லோகோ ஒன்று தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை என குறிப்பிடப்பட்டு அதற்கு கீழே தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என தமிழக அரசு சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது கொரோனா உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே தமிழக அரசு, திமுக அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது. அதன் பிறகு பல சிக்கல்களை கடந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலே நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்று வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த லோகோவானது அச்சடிக்கப்பட்டு தற்போது அது வெளியிடப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் வெளியிடக்கூடிய அந்த பட்ஜெட் என்பது வரக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வெளியிடக்கூடிய பட்ஜெட் என்பதனால் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு வெளியிடக்கூடிய ஒரு முதல் பட்ஜெட் என்பதனாலே ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில் அது மேலும் விரிவாக்கம் செய்யப்படுமா, இது போன்ற வேறு பல நலத்திட்டங்கள் தமிழக அரசு அறிவிக்குமா என்ற பல எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றது. எனவே தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பிலே தமிழக அரசின் 2024-25 ஆண்டின் நிதிநிலை அறிக்கை தடைகளை தாண்டி என்னும் தலைப்பில் பேரவையில் பெருமிதத்துடன் அளிக்கப்படுவதை குறிக்கக்கூடிய வகையிலே இந்த சின்னம் நிதிநிலை அறிக்கையினுடைய முத்திரை சின்னம் அழகுற வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்னும் பழமொழிக்கேற்ப வரும் நிதியாண்டின் நிதிநிலை அறிக்கை வெற்றியை முன்னே முழங்கிடும் முத்து சின்னமாக இது விளங்கிடும் எனவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.